ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீட்டில் வேலை செய்கிற சர்வன் மைடு வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம். அதில் வந்து இப்போ பொதுவாக வந்து என்ன தான் ஜாதி பேதம் இல்லைன்னு சொன்னால் கூட இன்னமும் பணக்காரங்களாக இருந்தால் எந்த ஜாதின்னு யாரும் கேட்கல. ஏழையாக இருக்கும்போது சில சமயங்களில் அவங்களுக்கு ஏதோ ஒரு அவமாதியம் நடந்தாலும் நடக்கலாம். அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது சுச்சுவேஷனில் அவங்க ஏதோ ஒரே ஒரு வீக் பாயிண்டில் வந்து இவங்க கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன் கேன்வாஸ் பண்ணும்போதோ ஏதோ ஒன்று பண்ணும்போது, நாங்கள் எங்கள் இதில் சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு ஜாதி பேதம் கிடையாது, உங்களை ஒன்றா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம், வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லும்போது அட்ராக்ட் ஆகிட்டு மாறிடுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏதோ ஒரு நம்பணும், ஏதோ ஒரு மதத்தை நம்பணும், ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கணுங்கும்போது மாறிடுறாங்க. அதான் அதில் என்ன பிரச்சனை வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேரை வந்து இவங்க மாற்ற மாட்டாங்க. ஏன்னா பேர் மாற்றினா இவங்களுக்குள்ள ரிசர்வேஷன்லாம் போயிடும். அந்த ஷெட்யூல் ட்ரைபுன்னு எஸ்டின்ற ஒரு அந்த ரிசர்வேஷன் போயிடும் கவர்மெண்ட்லங்கனால பேரை மாற்றிக்க மாட்டாங்க. பட் அந்த சர்ச்சுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறதில்ல, நம்ம கோயிலேருந்து பிரசாதம் கொடுத்தாலோ நம்ம வீட்டில் பண்டிகை அன்றைக்கி சமைச்சாலோ சாப்பிட்றதில்ல, இதெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் என்னாச்சுன்னா, சரவண்மையோட பொண்ணுக்கு குழந்த பிறந்தது. அது குழந்த பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது ஏதோ ஒரு பேர் மாத்திரம் தமிழில் கோயிலில் அந்த ஃபங்க்ஷன் கொண்டாடலான்ட்டு இப்போ ரொம்ப வருஷமாக இவங்க ஒரு 10 வருஷமாக தான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹிந்துவாக தான் இருந்திருக்காங்கும்போது கோயிலில் போய் சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இவங்களுக்கு சர்ச்சில் அது இல்லையே என்னமோ தெரியல, இவங்க போய் சம்மந்தி வீட்டில் கோயிலில் ஊட்டணும்னு சொன்னி இவங்க போய் கோயிலில் போய் அந்த அன்னப்பிரதாசம் எதுவும் சொல்லுவாங்க, அதை பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே வீட்டில் ஏதோ வேறு ஏதோ காரணத்தில், என்ன காரணத்திலே தெரியல, இவங்களுக்குலாம் கொஞ்சம் அடுத்த நாள் ஃபீவர் ஏதோ வந்திருக்கு. அப்போ வந்து ஃபாதரை கேட்கும்போது, கோயிலில் போய் நீங்கள் அதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடாது, அதனால தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நீங்கள் சர்ச்சுக்கு மட்டும்தான் போகணுன்னு ஏதோ சொல்லிட்டார் போல் இருக்குது. அந்த பொண்ணு வருத்தப்பட்டால், சரி நம்ம ஒன்று அவங்கவுங்க நம்பிக்கை நம்ம கெடுக்கக்கூடாது, நானும் ஒன்றும் சொல்லலை. சரி அப்படியாம்மா, அப்புறம் ஏன் ஒன்று போனீங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை முடிஞ்சது. அடுத்தது அந்த குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னான். என்னோடய சரவன் மாதிரி சொன்ன மொட்டை அடிக்கிறது இப்போ வந்து ஒரு சர்ச்சில் வந்து மொட்டை அடிக்கிறாங்களாம். அதனால் அந்த சர்ச்சில் போய் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷமாக நம்ம வந்து ஹிந்துவிசமில் இருந்துட்டு சடன்னாக ஒரு 100 வருஷமாக, ஒரு 50 வருஷமாக இப்போ இருந்தீங்கன்னா கிறிஸ்டினாக இருந்தால் ஒன்றும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். புதுசாக நடுவில் மாறுறாங்க பாருங்கள், அவங்க தடுமாறுறாங்க. என்னென்னா இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, குழந்தைக்கு பேர் வைக்க ஏதோ சம்திங் இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் ஒரு அக்கேஷன்ஸ் நடக்கும்போது அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ண முடியலன்ற ஒரு இது வருது அவங்களுக்கு. இப்போ நான் சொன்ன பாருங்கள், ஏதோ ஒரு சர்ச்சில் வந்து மொட்டை அடிக்கிறது இருக்குன்ட்டு அங்கே போய் பண்ணிடுவாங்க. அந்த மொட்டை அடிக்கிறது பண்ணிவிடுவாங்க, காது குத்துறது அதில் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, நான் அதை கேட்கல. அதனால் வந்து ஒன்று இந்த ஃபாதருங்க வந்து உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் அங்கே போய் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லணும். என்னென்னா சரி உங்களுக்கு அது மாதிரி நம்பிக்கை இருக்கா, சரி நீங்கள் தடுமாற வேணால் போய் கோயிலில் பண்ணிவிட்டு வந்துருங்கன்னு சொல்லணும். அப்படி இல்லாட்டி நீங்களே பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சர்ச்சில் நீங்கள் மொட்டை அடித்து காது குத்தலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த ஏழை ஜனங்க தடுமாறுறாங்க, இதுலேயும் இருக்க முடியாமல் அதுலேயும் இருக்கும். நீங்கள் வந்து அவங்க யார் நம்பிக்கை இருக்காங்களோ, நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி இல்லை, சில பேர் நம்புகிறாங்க மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் கோயிலில் பண்ணி பழக்கம் இருக்கிறதுனால அவங்க தடுமாறுறாங்க. அந்த மாதிரி தடுமாறுறவங்களுக்கு நீங்கள் வந்து மொட்டை அடித்து காது குத்து இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி அவங்க நிலமை ஆகிடுது. அதனால் இதில் நான் சொன்னதில் ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவங்கள நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரியோ இல்லை அது மாதிரி வார்த்தைகள்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ணல. என்னென்னா இது வந்து ஜனங்க தடுமாறுறாங்க, அதுக்கு தான். தடுமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து அதை செஞ்சு தான் ஆகணும்.